சாரி சித்தி. I'm very sorry சித்தி. எனக்கு வேற வழி தெரியல சித்தி, அதனால தான் அப்படி நடந்துக்கிட்டேன். ரொம்ப சாரி சித்தி. இங்க பாரு, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, ஒண்ணும் இல்ல. அழாத, அழாத. என்னால புரிஞ்சுக்க முடியும் தர்ஷினி. அன்னைக்கு நீயா அப்படி பேசல, எனக்கு தெரியும். உன் மனசுக்குள்ள வேற ஏதோ ஓட்டிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. இன்ஃபேக்ட் நான் சக்தி கிட்ட கூட அதான் சொன்னேன். ஆமா சித்தி, நீங்க கெஸ் பண்ணதெல்லாம் கரெக்ட் தான் சித்தி. அந்த ராவணன் பேசினது, அவன் செஞ்சது, இதெல்லாம் நினைச்சு நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? அதனாலதான் சித்தி உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடும் சொல்லல. ஒன்னும் இல்ல, இரு. இங்க பாரு, நீ ஃபர்ஸ்ட் நார்மல் ஆகு. எனக்கு ஒன்னும் ஆகாது, நீ பயப்படாத. அதே மாதிரி நீ வந்து என்கிட்ட இப்ப நார்மலா பேசிட்ட அப்படிங்கறத வெளியே யார்கிட்டையும் காட்டிக்காத. எப்பவும் போல என் மேல கோவமா இருக்கிற மாதிரியே இரு. புரியுது சித்தி, அதனாலதான் நான் யாருமே இல்லாத நேரத்துல உங்ககிட்ட வந்து பேசுறேன். கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கிடைக்கும் தர்ஷினி. நம்ம பட்ட கஷ்டம் எதுவுமே வீண் போகாது. சீக்கிரம் எல்லாருக்குமே தண்டனை உண்டு. ஆனா இப்போ நம்ம எதையுமே வெளிப்படுத்திக்க கூடாது. அதான் சித்தி அம்மாவும் சொன்னாங்க, இப்போ உங்ககிட்ட நார்மலா பேசிட்டா அவங்க ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்னு அவங்களும் பயந்துட்டாங்க. அதனாலதான் இப்ப வரைக்கும் நான் உங்ககிட்ட முழுசா பேச முடியல. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. எனக்கு எல்லாமே புரியுது. கூடிய சீக்கிரம் எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிய வரும். சரி, இங்க பாரு, நீ இப்படிலாம் அழுது கஷ்டப்படாத, எல்லாம் சரியாயிடும். ரொம்ப நேரம் இங்க பேசிட்டு இருக்க வேண்டாம். அதான் ஓ. சரி சார். ஓகே ஓகே, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்னண்ணே, என்னாச்சு? என்ன யோசிக்கிறீங்க இங்கே உட்காந்து? ஒன்றும்லப்பா, இந்த கோயில் விஷயம் தள்ளி போனதுலேருந்து ஒரு மாதிரி மனசு கொமைச்சிக்கிட்டே இருக்குப்பா. இந்த பிள்ளை ஜனனி நேற்று போச்சு, இன்னைக்கு தான் வந்திருக்கு. ஒன்றுமே புரிய மாட்டேங்குப்பா. அவன் இந்த பையன் சக்தி போனவன் அலையானம்மா. என்ன பண்ணுறேன், எங்கே போகிறேன், எதுவுமே புரியலையே. ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளையெல்லாம் ஒரு மண்டை இடிக்குள்ளேயே வச்சுருக்காங்க. அண்ணே, அதெல்லாம் பார்த்துக்கலாண்ணே. இந்தாருங்க, வர அமாவாசை வரைக்கும் தானே, அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே சரியாக போயிடும்ண்ணே. நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு நல்லது நடக்கிறதுக்காக தானே இது தள்ளி போயிருக்கு, அப்படி நினச்சிக்கோங்கண்ணே. ஹலோ, சொல்லுங்க. சரி சரி. ஐயோ, அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று பண்ணுங்க, நீங்கள் போட்டு கொடுத்துருங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன். சரிங்க சரிங்க சரி. யாருப்பா? இந்த மெம்பர்ஷிப் கேட்டு 4-5 பேரும் வந்திருக்காங்க. அதான் மேனேஜரு அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஏமாமா, நீ பிஸ்னஸ் மேன் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே உட்காந்து ஊர்க்கதை பேசிகிட்டு இருந்தே அது ஒரு நியாயம். இப்பவும் அதையே பேசிகிட்டு இருந்தா? இப்பதான் கடத்தரப்போலா கோலாகலமா நடந்திருக்கு. ஒரு ஓனரா லட்சணமா அங்க போய் உட்காரதை விட்டு இங்க இருந்து பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்க. பழைய குருடி கதவு துரடிங்கிற மாதிரி இங்கே உட்கார்ந்து இருந்தா வேலைக்கு ஆகாதியா? இதெல்லாம் சரியா வருமா? என்ன ஊர்கதையா பேசிட்டு இருக்கேன்? நம்ம வீட்டுல பிரச்சனை நடந்திருக்கு, அதை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். வாய்த்தியக்கிறப்பாயில ஏப்பா கதிரு, இப்ப இது முக்கியம் இல்லப்பா. தொழில சூதானமா இருக்கணும். எடுத்த எடுப்புலயே இப்ப நமக்குன்னு இருக்கக்கூடாது. அது சரியா வராதுப்பா. அப்புறம் அன்னைக்கு வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களே ராசாவாயிருவாங்க. இடையில போய் என்ன ஏதுன்னு பார்த்துக்கப்பா. அண்ணா, நான் போக மாட்டேன்லாம் ஒன்றும் சொல்லலை. நம்ம இன்னைக்கு என்ன கோயிலுக்கு போகிறதா தானே இருந்துச்சு, அதனால தானே தள்ளி போச்சு. அதான் சரி, இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு நாளையிலேருந்து அதுக்கு போயிடலான் இருக்கேன். அப்படித்தான் இருக்காதுன்னு சொல்கிறேன். காரியத்தில் கண்ணா இருக்கணும்ப்பா. சரிண்ணே, இந்த இப்போ சாயந்தரமே போய் பார்த்துடுறேன். சரி. எனக்கு திரும்ப திரும்ப ஒரு யோசனையாகவே இருக்குப்பா. இவ இங்கே வந்து சும்மா வந்து உட்காரல,
வெளியே போய் ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்திருக்கா. என்ன இப்ப திசை திருப்பி நமக்கு எதிராக என்னென்ன பண்ணிட முடியும்? இந்தாருங்க, கோர்ட்டு கேஸ்ன்னு ஏதாவது வந்துச்சுன்னா அப்ப பாத்துக்குவோம்ண்ணே. அது மட்டும் இல்ல, வீட்டுல இருக்க எல்லா பொம்பளை ஆளுங்களும் நம்ம பக்கம் தானே இருக்காங்க. இப்போ நாம எதுக்கு பயப்படணும்? இங்க நம்ம கூட இருக்க ஆத்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. நேத்தில இருந்து ஜனனியை பார்த்தா எப்படி உருகிற ஆளுங்கன்னு பார்த்தீங்கள. இவ்வளோலாம் நம்ப முடியாது. அதெல்லாம் இல்லாம இருக்குமா? ஒரு காலத்துல ஃபேமஸ் ஃபோரா இருந்தவங்க இப்போ குட்டியக்கா கர்ப்பமா வேற இருக்கு. அதனால கொஞ்சம் கருணை காட்டி பேசுவாங்க. மற்றபடி கணவன்மார்களுக்கு எதிராலாம் அவங்க பேச வாய்ப்பே இல்லையா? சரி, எதனால சொல்றான்? ஏங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வாங்க எல்லாரும். வா போய் சாப்பிடு வா. வாங்கண்ணே, ஒன்றும் வருத்தப்படாதீங்க. அக்கா ஒரு நிமிஷம். நான் பரிமாறுறேன். எது? நான் இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறேன்னு சொன்னேன். ஆமா, பாசமா பரிமாற வந்துட்டா பாம்பாட்டி பொண்டாட்டி. யாரு பாம்பாட்டி? இவன் மகுடிக்கு ஆடுறான்ல அவன் தான். யாரு மாமா? ஸ்னேக் சக்தியா? ஆமாண்டா. இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து நான் என் கையால உங்க எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறினேனான்னு கேட்டா எனக்கு ஞாபகமே இல்லை. அக்காங்க பரிமாறும் போது கூட கூடமாட அவங்களுக்கு ஹெல்ப்பா தான் இருந்திருப்பேன். நானா என்னைக்குமே பண்ணதில்லை. இன்னைக்கு அதனால நான் பரிமாறணும்னு நினைக்கிறேன். அப்போ இது எங்களுக்கு லாஸ்ட் சப்பரா? ஏ என்ன சப்பரு சூப்பர்ன்ட்டு பேசாம தின்ற. என்ன புரியலையா மாமா? கடைசி சாப்பாடான்னு கேட்க வந்தேன். ஏய் பல்ல உடைச்சிருவேன். பேசாம இருக்க மாட்டா. ஏ நீ எல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம், நாங்க பாத்துக்கிறோம். அண்ணி நீங்க வைங்க. அண்ணி ஏன் நான் பரிமாறக்கூடாதா? நானே விஷமா வைக்க போறேன். யாருக்கு தெரியும்? அப்படின்னாலும் இது அக்காங்க சமைச்சது தானே.